இந்த பதிவில் காலபுருஷனுக்கு 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசி. இது ஒரு நீர் ராசி. இப்போ நீர் அப்படின்னாவே என்ன? ஒரு விஷயத்தை, ஒரு இடத்தை, ஒரு பொருளை சுத்தம் செய்வது. அதுதான் அந்த நீரின் தன்மை. வேகமாக ஒரு இடத்தில் பரவக்கூடியது. இந்த ராசி கேன்சர் அப்படிங்கிற மாதிரியும் இது நீர் ராசி என்றும் இதன் சின்னம் அப்படிங்கிறது ஒரு நண்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த நண்டுங்கிறது என்னன்னா, இவர்கள் யாரையும் நண்டு போல் பிடிப்பதில்லை, மாறாக இவர்களைத்தான் எல்லாரும் நண்டு போல் பிடிக்கிறார்கள். இப்போ இந்த நீர் ராசி தத்துவம் அப்படிங்கிறது சுத்தம் செய்வது அப்படின்னா அந்த இடத்தை சுத்தம் செய்வதல்ல. இவர்களுடைய கர்மாவே மற்றவர்களுக்காக உழைத்து, மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து, அவர்களுடைய கர்மாவை சுத்தம் செய்து மோட்சத்துக்கு செல்வது. இது மோட்ச திரிகோணத்தில் வருகிறது. அதாவது இதன் அதிபதி சந்திரன், மதி, மனதிற்கு காரகன், மனோகாரகன். வேகமாக செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே இந்த கடகராசி ஆண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வேகமானவர்கள், ரொம்பவும் மென்மையானவர்கள். கடுமையான ஒரு உடல் உழைப்புக்கு எந்த நேரத்திலும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். குடும்பத்தின் மேல் அதிக அக்கறை இவர்களிடம் பொதுவாகவே காணப்படும். குடும்பத்துக்காக அதிக பாரம் சுமக்கக்கூடிய நபர்களாக இவர்களை பார்க்கலாம். அந்த பழைய விஷயங்கள், பழைய ஞாபகங்கள், பழைய பொருட்களை எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பத்திரமாக, பொக்கிஷமாக வைத்திருக்கக்கூடியவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள், நினைவுகளை கூட ரொம்பவும் துல்லியமாக வைத்திருப்பார்கள். ஓரளவுக்கு எந்த விஷயத்திலும்